நான் உங்கள் கோயம்பேஸ்திரி. பில்டிங் சம்மந்தப்பட்ட என்ன கேள்வி கேளுங்க, வீடு கட்ட உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறது ஒரே நிறுவனம் கோயம்பேஸ்திரி தான். வாங்க வீடியோ பார்ப்போம். எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்பேஸ்திரி. அதாவது பில்டிங்கில் வந்து என்னென்ன வேலை நடக்கும் அதை பற்றி வீடியோ போட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிலவு, ஜன்னல், அப்புறம் கிச்சன் டேப்பு எல்லாமே பக்காவாக செஞ்சுருக்குது. அந்த வீடியோ வந்து ஃபுல் லென்த்து, அதனால தான் கொஞ்சம் ஓட்டி விட்ருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மால் எங்கெங்கே வைக்கணும் அதை ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன். கிச்சன் ஷாப்பு டேப் வந்து என்ன ஹைட் இருக்கணும், டேபிள் டாப் என்ன ஹைட்டு, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் போட்டிருக்கிறேன். பாருங்கள். இதை யார் இந்த ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டுருக்கோம். ஃப்ளோரிங் வந்து கரெக்டாக வந்து ஒரு 34 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த டைல் மட்டும் 2 மணி 32 இன்ச்சுக்கு பக்கம் வரும். அதே மாதிரி நிலவு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 அடி 2 இன்ச்சு வைங்க, இல்லை 1 இன்ச்சு வைங்க. கரெக்டாக அந்த காங்கிரீட் இதுக்கு வந்து கரெக்டாக அந்த நிலவு கரெக்டாக வந்து 7 அடி மட்டும் கரெக்டாக வந்துடும். நீங்கள் கரெக்டாக 7 அடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிலவில் வந்து கீழே கட் பண்ணி தான் மாற்ற மாதிரி வரும். கரெக்டாக வந்து நீங்கள் காங்கிரீட் லெண்டர் போகும்போது 7 அடி 2 இன்ச்சு வைங்க, அதை எந்த பிரச்சனையும் வராது. நிலவு வச்சுட்டோம், ஜன்னல் வச்சுட்டோம், கையோடு எல்லாமே மால் வச்சு பக்காவாக செக் பண்ணி முடிச்சிட்டோம். வீட்டுக்கு மெயின் என்ன தேவைன்னா, முன்னாடி மெயின் தலைவாசல் கதவு தான் மெயின். அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கணும். 1 இன்ச்சு வெளியே தூக்கிட்டிங்க, 1 இன்ச்சு உள்ளே தூக்கினாலும் பெரிய தலைவலி வந்துடும். டைல்ஸ் வந்து நிறைய பேர் வெளியே நிறுத்திட்டு டைல்ஸ் வச்சு பேக்கப் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நிலவு கரெக்டாக வந்து அந்த மட்டத்துலேருந்து 1 இன்ச்சு உள்ளே இருந்தால் தான் எந்த கிராக் வர்றது கரெக்டாக தெளிவாக செஞ்சால் தான் வேலை வந்து தெளிவாக இருக்கும். டைல்ஸ் வைக்கிறாங்க சேர்ந்து சொல்லி 2 இன்ச்சு தள்ளி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து ஃபுல்லாகவே கிராக் வந்து கண்டிப்பாக அந்த நிலவு வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம். அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. கரெக்டாக அதை பார்த்துட்டு கரெக்டாக தெளிவாக செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு நிலவு, ஜன்னல் மெயின் கரெக்டாக லிண்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பின்னாடி செலவு வராது. பட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் கிராக் வந்துச்சுன்னா பெரிய செலவு வந்துடும். எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம வேலை எந்த குறையும் இருக்காது. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பண்ணிகிட்ருக்குது கோவை மேஸ்திரி. நம்ம கம்பெனி மட்டும் தான் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்குது. ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிச்சு. இந்த கதவு, அந்த கதவு, இந்த வீட்டோட வந்து ஃபுல் டீட்டெயிலும் ஒரு நாள் போடுவேன், ஃபுல்லாகவே போடுவேன். அது பாருங்கள். ரெண்டு வாசல் கதவு வருது. ஒன்று வந்து இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. எதுக்குன்னா அவங்க பக்கத்தில் அவங்க வீடு தான், இதுவும் தனியாக கட்டியிருக்கிறாங்க. இங்கேருந்து போய்க்கலாம், அங்கேருந்து வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். இது வந்து வாடகைக்கு இவங்க இங்கே வந்துட்டு அது வாடகைக்கு ஒரு மாதிரி ஆப்ஷன் கட்டுறோம். அதனால் அப்படி வச்சுருக்குறோம். இந்த கிச்சன் போட்டிருக்குது, அதுவும் இடையில வீடியோ போடுறேன். என்ன ஹைட்டு போட்டிருக்கோம், என்ன மெட்டீரியல் பிடிச்சிருக்கு, என்ன காங்கிரீட் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்குது அது ஃபுல்லாக டீட்டெயில் போட்டிருக்கேன். எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, எவ்வளோ லேபர் போட்டிருக்கிறேன். நம்ம பில்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் கண்டிப்பாக போடுவேன். நல்ல ஹை ரேஞ்சு ரேட்டு கொடுத்தோன்னா நல்ல குவாலிட்டியாக போட்டு விட்ருவேன். எந்த மாற்றம் கிடையாது. இப்போ நார்மலாக போடுறவங்க வந்து நார்மல் ரேட்டை போட்டு விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அவங்க வசதி தகுந்த மாதிரி போட்டு விட்ருவேன். இன்றைக்கி எல்லாம் டோட்டலாகவே நம்ம நிலவு ஜன்னலை வச்சு விட்டு கையோடு கிச்சனுக்கு உண்டான மார்க்கிங்கெல்லாம் செட் பண்ணிவிட்டேன். இன்னும் இடையில வந்து கிச்சன் என்ன ஹைட்டு, அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் அதையும் போட்டு விட்றேன். அடுத்து என்னென்னா ஃப்ளோரிங்கில் என்ன மெட்டீரியல் இருக்குது அதுவும் டீட்டெயில் போட்டுறேன். அப்புறம் பாத்ரூமோடது ஹைட்டு, இந்த கிச்சனோட வந்து அதுலேருந்து என்ன ஹைட் வைக்கிறோம், அது ஒரு ஜன்னல் வச்சாச்சு பாருங்க. எல்லாமே தூக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். லெவல் டூ கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சங்கடத்தில் ஆயிரும். கரெக்டாக பொறுமையாக லேட்டான பரவாயில்ல, தெளிவாக லெவல் கரெக்டாக செக் பண்ணி போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நிலவும் சரி ஜன்னலும் சரி கரெக்டாக அந்த மடத்துலேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. பூச்சுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக லெவலாக வந்துடும். சரிங்களா? இந்த லெவல் இதே சேம் கோடு லெவல் வந்து சேம் அதில் இருக்கணும். கரெக்டாக லெவல் டூ மெயின் செக் பண்ணும்போது நல்லாவே ஃபுல்லாகவே இழுத்து விட்டு செக் பண்ணிவிட்டு மாட்டிக்குங்க. என்ன காரணம், பப்புள்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே 1 இன்ச்சு கீழே இறங்கிடும். அது பெரிய